Hello friends, welcome to Rana's recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சம்மர்ல ஒண்ணும் பண்ண முடியல. அதனால வீட்ல இருக்கிற தயிரை வச்சு நல்ல காரசாரமான நல்ல டேஸ்டா ஒரு மோர் ரெசிபி தான். இந்த மோர் பாத்தீங்கன்னா நல்லா இதமா இருக்கும். இந்த வெயிலுக்கு வெளியில போயிட்டு வந்தோம்னா அதை எடுத்து சாப்பிடுறப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். நான் ஐஸ் இல்லாம செஞ்சு காமிக்க போறேன். நீங்க வேணும்னா அதுல ஐஸ் சேர்த்துக்கலாம். ஐஸ் இல்லாம சாப்பிடுறதா ரொம்ப ஹெல்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டில் டெய்லியும் நம்ம ஒரு 5 பைசா செலவில்லாமல் ஒரு நீர் மோர் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிற தயிரை வச்சு நல்லா நம்ம கடையில் பாக்கெட்டில் காரசாரமான ஒரு மோர் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த காரசாரமான மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நீல இஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், 6 மூடி லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வச்சு செய்யலாம். இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து மிக்சியில் அப்படியே கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு மிளகாய் அதிகமாக இருக்குதுன்னா அரை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சமில்ல இஞ்சி, அந்த பச்சை மிளகாய் ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அப்படி ஸ்பூனை வச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஜூஸ் மட்டும் இறங்கும். ஃப்ளேவரும் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும் அந்த ஜூஸ். நான் வீட்லேயே உர விட்டு வச்சுருக்கேன் தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு 150 கிராம் இருக்கும் தயிர் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது போல் விஸ்க்கு நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட தயிர் கடையிற மத்து இருந்தாலும் அதை வச்சு அப்படியே கடைஞ்சிங்கன்னா நல்லா கட்டிலாம் இல்லாமல் மோர் இதுவாயிடும். இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ இதில் மல்லி இலைகளை இப்படி கட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கறி லீவ்ஸ் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 லெமனை அப்படி புழிஞ்சிக்கலாம். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாட்டில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மோர் சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஈவினிங்கில் ஒரு நைட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா மார்னிங் எழுந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் அப்படியே சில்லுன்னு இருக்கும். நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்போ அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபுல் டே அப்படியே வச்சுட்டு நம்ம போக வர எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான டேஸ்ட்டான மோரை இந்த சம்மருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.